ஸோ ரீசெண்டாக இந்த ஏப்ரல் 16 to 18 திடீர்னு ஒரு பாராளுமன்றம் கூடுறதா அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? எதுக்காக அப்படின்னா அவங்க ஒரு மசோதா நிறைவேற்ற போகிறாங்க. அந்த மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மகளிர் உதவி உள்ளொதுக்கீடு 33% வந்து போத் சட்டப்பேரவை ப்ளஸ் பாராளுமன்றத்தில் வந்து இந்த மக்களவையில் வந்து நிறைவேற்றுறோம். சரிங்களா? அதான் அந்த மசோதா. ஸோ அந்த திட்டத்தின்படி எதை பேசிஸ் வச்சு பண்ண போகிறாங்கன்னா 2011 சென்சஸ் பேசிஸ் வச்சு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு ஃபஸ்ட்டு உமன் ஒதுக்கீடு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தொகுதிகளோட எண்ணிக்கையும் வந்து டீலிமிட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா? தொகுதிகள் மறுசீரமைப்பு. ஓகே, தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு மக்களவை தொகுதி. சரி, அதை வந்து 543லேருந்து 860 உயர்த்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மசோதாக்களை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. அதுக்கு தான் வந்து ஏப்ரல் 16 வந்து பாராளுமன்றம் கூட இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஒரு கேரளாவில் நடைபெற்ற விழாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக சவுத் இந்தியாவோட மக்களவை தொகுதிகள் வந்து குறைக்கப்படாது, அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்ன இருக்கிறத விட குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதான் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த பேக்ரவுண்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, அடுத்து வந்தோன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எலெக்ஷன்றதுனால பெரிய அளவு செய்திகள் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே நியூஸ் பேப்பர். ஓகே, வேறு என்ன இருந்துச்சு? கடைசியாக வந்துடுவோம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலத்தால் அழியாத வாக்குப்பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து இந்த வாக்குப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ், யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா போஸ்டல் ஓட்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது எலெக்ஷன் டே அன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர், மாற்றுத்திறனாளிகள், இந்த 85 இந்த அபோவ் 85 ஏஜ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊனமுற்றவர்கள், அதாவது ஒரு பாடியில் உடலில் வந்து 40% மேற்பட்ட 40% மேலான உடற்குறைபாட்டு, அவங்களால முடியல, அவங்களால அன்றைக்கி வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து போஸ்டல் ஓட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? ஸோ அந்த போஸ்டல் ஓட்டுக்கு இன்னமும் இந்த தபால் பெட்டி வந்து ஹெல்ப் பண்ணுது. அது வந்து நாட் லைக் இவிஎம் மிஷின். சரியா? இவிஎம் மிஷின் மாதிரி நம்ம பட்டன் எடுத்துகிட்டு ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஒரு இது இல்லை. அவங்களுக்குலாம் வந்து தபால் பெட்டியில் இந்த அவங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதில் அவங்க யார் போட்டிடுறா அப்படின்ற விவரம் இருக்கும். அதில் அவங்க அந்த டிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டா போதும். டிக் பண்ணி அதை மடித்து கொடுத்துட்டு அந்த பேலட்டில் போட்டுட்டா போதும். சரியா? ஸோ இதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, நம்ம இதான் இங்கே பார்க்குறோம். இப்போது வந்து புதுச்சேரியிலையும் தமிழகத்துலேயும் தேர்தல் நடக்கிறதுக்கு. ஸோ புதுவையில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9 இன்னும் ஒரு 4 டேஸில் நடக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது. ஓகே, 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை, இன்றைக்கு வரைக்கும் அந்த 85 வயதுக்கு மேற்பட்டவர் வந்து அந்த தபால் வாக்குகளை செலுத்தலாம் அப்படின்ட்டு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, சரி, அடுத்து வந்தோன்னா இன்றைக்கி எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இல்லை. ஸோ பார்க்குறோம். அடுத்து வந்தோன்னா ஃபுல்லாகவே அரசியல் இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்துச்சு. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அகைன் ஒரு கெடு விதிச்சிருக்காரு. என்னென்னா வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஈரான் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரணும், நாங்கள் சொல்கிற உடன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நரகத்தை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு. ஓகே, எச்சரிக்கை விட்டுருக்காரு அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா நிலவை நெருங்கும் ஆர்டெமிஸ் 2 விண்கலம். ஸோ ரீசெண்டாக ஏப்ரல் 1 இந்த லான்ச் நடந்துச்சு இல்லையா? ஆர்டெமிஸ் 2 ஒரு 4 ஆஸ்ட்ரோனாட்ஸோட. ஓகே, அது வந்து இப்போ நிலவை வந்து அவங்க வந்து நெருங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ கடைசியாக என்ன இருந்துச்சுன்னா அவ்வளோதான். வேறு எதுவும் முக்கியமான செய்திகள் இல்லை. நம்ம நாளைக்கு செய்தித்தாளில் மீட் பண்ணலாம். நன்றி.